ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேம். ஒரு குழந்தையோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும்னா என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு மேம்? குழந்தைங்களோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை 60% ஒரு க்ரோத் ஓரியன்டான ஒரு ஸ்கீம்லையும், 20% டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஸ்கீம்லையும், இன்னொரு 20% அதர் அசட்ஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இது ரொம்ப பேலன்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 நீங்கள் குழந்தைங்களுக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் 60% ஒரு 6,000 க்ரோத் ஓரியன்டான ஸ்கீம்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு 20% டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஸ்கீம்ஸ், அதாவது சுகன்யா சம்ரிதி ஸ்கீம், பிபிஎஃப், என்எஸ்சி இதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு 20% எஃப்டிலையும் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது பேலன்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். குழந்தைக்கு நேரத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதுக்கான மெயின் ரீசன் என்ன மேம்? குழந்தைங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பேரண்ட்ஸ் எமோஷனலாகவே அட்டாச் ஆகிருப்போம். ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னோ இல்லை நிறுத்தணும்னோ அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ அந்த கமிட்மெண்ட்டை எடுத்துக்கும் போது நம்மக்கிட்ட இம்பல்ஸ் ஸ்பெண்டிங் கம்மியாகும். ஸோ ஏர்லியாகவே இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ஷியலாக ஒரு பெரிய கார்பஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். இதை நம்ம ஒரு கால்குலேஷனோட பார்ப்போம். ஒருத்தர் குழந்தை பிறந்த உடனேயே 18 வருஷம் கழித்து எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணி மாதம் 3,000 rupees மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு 12% ஒர்க் அவுட் ஆனாலே அவரோட கார்பஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 18 வருஷம் கழித்து 22,96,000 அப்ராக்சிமேட்டாக 23 lakhs அவர்கிட்ட இருக்கும். இதுவே இன்னொருத்தர் குழந்தை பிறந்து 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 10 வயசுல தான் ஆரம்பிக்கிறாரு, அடுத்த 8 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு காலேஜ் ஃபீஸ்க்காக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதே 3,000 rupees மாசம் அதே 12% ஒர்க் அவுட் ஆனாலே அவரோட கார்பஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4,84,000 அப்ராக்சிமேட்டா ஒரு 5 lakhs இருக்கும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி யார் லாங் டேர்முக்காக பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவில் கார்பஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. குழந்தையோட எஜுகேஷன் இல்லாட்டி மேரேஜ்க்காக பேரண்ட்ஸ் எப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் மேம்? குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, நம்ம கிளியராக ஒரு டைம் பவுண்டு கோலில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அடுத்து அதை நம்ம ப்ராப்பராக ஒரு டிசிப்ளின்டு மேனரில் பண்ணணும். இப்போது ஒரு கல்யாணத்துக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் குழந்தை பிறந்த உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை ஒரு கால்குலேஷனோட நம்ம பார்ப்போம். இந்த கால்குலேஷனில் பார்த்திங்கன்னா படிப்புக்காகவும் கல்யாணத்துக்காகவும் மாதம் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி 18 வயசு வரைக்கும், அதாவது 18 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 18 வருஷம் கழித்து 12% ஒர்க் அவுட் ஆயிருந்தாலே அவருக்கு எவ்வளோ கார்பஸ் பில்ட் ஆயிருக்கும்னா 76,54,000 கிட்ட பில்ட் ஆயிருக்கும். இந்த 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் எஸ்ஐபி எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 76,54,000லேருந்து 26 lakh மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டு அதை படிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 50 lakh அப்படியே அதே ஃபண்டிலேயே க்ரோ ஆகட்டும் அப்படின்னு அடுத்த ஒரு 7 years, அதாவது 25 yearsல தான் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஒரு 50 lakhs அப்படியே அதிலே க்ரோ ஆகட்டும்னு விட்டால் அதே 12% ஒர்க் அவுட் ஆனாலே பாருங்கள் 7 years கழித்து 1 crore 10 lakh கிட்ட இருக்கும். இதை குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபினான்ஷியல் பிளான் பண்ணும்போதே ப்ராப்பராக நம்ம செட் பண்ணி பண்ணணும். பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா சம்ரிதி யோஜனா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குமா மேம்? எஸ், சுகன்யா சம்ரிதி யோஜனா ஒரு நல்ல ஸ்கீம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி பண்ணணும் அப்படின்னு. அதில் 20% டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கேடரில் வரும். சுகன்யா சம்ரிதி ஸ்கீமில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்க மட்டும்தான் என்ட்ரி ஆக முடியும். அதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி சுகன்யா சம்ரிதி யோஜனா ஒரு நல்ல ஸ்கீம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லாங் டேர்மில் கிட்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? ரிஸ்க் லெவல் இதில் எப்படி மேம் இருக்கும்? எஸ், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு.
பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதில் ரொம்ப பெரிய மேஜிக் பண்ணுது. நம்மளால் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் பார்த்தோம், குழந்தையோட படிப்புக்காகவும் மேரேஜுக்காகவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் லாங் டேர்ம்னு சொன்னதுனால மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியோட எஸ்டபிள்யூபி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு லாங்கர் பீரியடுக்கு ஒரு லைஃப் லாங் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷனோட நம்ம பார்க்கலாம். இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா மாதம் 15,000 மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 18 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 12% ஒர்க் அவுட் ஆனாலே நம்மளோட கார்பஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1,14 lakhs கிட்ட இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 30 to 35 lakhs வந்து எஜுகேஷனுக்காக எடுத்துட்டு 75 lakhs அப்படியே கல்யாணத்துக்கு அப்படின்னு நம்ம அதுலேயே நம்ம விட்டுற போகிறோம். நம்ம 18 yearsக்கு அப்புறம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. ஸோ 75 lakhs அப்படியே அதே கார்பஸில் பில்ட் ஆகிட்டு இருக்கும். இதே 12% ஒர்க் அவுட் ஆனாலே கார்பஸ் பாருங்கள் 25 வயசில், அதாவது அடுத்த 7 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னா 1,65 lakhs கிட்ட இருக்கும். இதில் அந்த 65 lakhs மேரேஜுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த 1 crore அப்படியே அதே இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் மாதம் 67,000 விட்ரா பண்ண முடியும். மாதம் 67,000 நான் இங்கே அடுத்த 25 வருஷத்துக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 25 years பார்த்தீங்கன்னா நம்ம விட்ரா பண்ண அமௌண்ட்டு 2 crore இருக்கும். நம்ம எடுத்தது போக எவ்வளோ கார்பஸ் பில்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,26 lakh பில்ட் ஆயிருக்கும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக்னு நான் சொன்னேன். இப்போ இந்த கால்குலேஷனில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த எஜுகேஷனுக்கு நம்ம என்ன எடுக்கலாம், தென் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியும், இது அவங்க ப்ராப்பராக கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ஒரு பேசிவ் இன்கம் அவங்க லைஃப் லாங் வரைக்கும் கொண்டு போக முடியும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக இருக்கும். சைல்டு இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஒர்த்தா இல்லையா மேம்? குழந்தைங்களுக்கு இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இது வர்த்தா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதில் இன்சூரன்ஸ் காம்பனண்ட்டும் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனண்ட்டும் இருக்கும். பட் அதில் லைஃப் கவர் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கிடைக்காது. யார் ப்ரப்போசரோ அவருக்கு தான் அந்த லைஃப் கவர் கிடைக்கும். ஸோ இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். இதோட அல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் கவருக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு குழந்தைங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தாப்புல டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சேஃபான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்கு மேம்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்துட்டாலே அதில் எதுவுமே ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே அதுக்கு தகுந்தாப்புல சர்டைன் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க தான் செய்யும். ஸோ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், சுகன்யா சம்ரித்தி யோஜனா, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், ஃபிக்ஸட் டெபாசிட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு நாமினலான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் வைஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ குழந்தையோட பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது இதில் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா மேம்? டேக்ஸ் பெனிஃபிட்டையும் தாண்டி குழந்தைங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எமோஷனலாக அட்டாச் ஆகிருப்பாங்க. ஸோ அதை நிறுத்துறதுக்கோ இல்லை பாதியில் கேன்சல் பண்ணி அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கோ மேக்ஸிமம் நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய கார்பஸை குழந்தைங்களுக்காக நம்மளால் பில் பண்ண முடியும். இதை தான் நான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவேன். டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சர்டைன் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ குழந்தைங்க இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஸ்கில் பேஸ்டோ இல்லை டேலண்ட் பேசிஸ்லேயோ வராத இன்கம் எல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட இன்கமில் யாரோட இன்கம் அதிகமாக இருக்கோ அவங்களோட இன்கமோட கிளப் ஆகும். ஸோ குழந்தைக்கு எப்போ 18 years ஆகுதோ அப்போது அந்த டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் எல்லாமே டைரெக்டாக குழந்தைக்கு இருக்கும். ஸோ இதில் சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யும். ஃப்யூச்சரில் கிட்ஸோட எஜுகேஷன் காஸ்ட்டு எவ்வளோ ஆகும்னு எப்படி எஸ்டிமேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம் மேம்? இப்போது எஜுகேஷனல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக இருக்குது. இப்போது நமக்கு ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு 10 lakh rupees செலவாகுது அப்படின்னா ஒரு 6% வந்து இன்ஃப்ளேஷன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே அடுத்த 18 வருஷம் கழித்து இதே ஒரு 10 lakh செலவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம 29 lakhsலேருந்து ஒரு 30 lakh செலவு பண்ண வேண்டி வரும்.
இதை எப்படி பீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மேலே நிறைய கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம பீட் பண்ணி வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். குழந்தைகளுக்கு சேவிங்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ரைட்டான ஏஜ் எது மேம்? எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம்? மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். அது நம்ம எவ்வளோ ஏர்லியாக குழந்தைங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியுமே அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. நமக்கே ஒரு 5-6 வயசு ஆகும்போது நம்மக்கிட்ட ஒரு உண்டியலை வாங்கி கொடுத்து நமக்குன்னு கொஞ்சம் காசு கொடுத்து அதில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சாப்புல அவங்க பண்ணாங்க. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம மாடர்னைஸ் ஆக்கி குழந்தைங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அக்கௌண்ட்லேருந்தே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி போடுறது, சுகன்யா சம்ரித்தி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் குழந்தைங்க பேர்லேயே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 12 வயசுக்கு மேலே, ஒரு 10-12 வயசுக்கு மேலே அந்த குழந்தைகிட்ட நம்ம காமிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் பேர்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது இவ்வளோ க்ரோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அது கூடவே பட்ஜெட்டிங் சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா அவங்களுக்கு நீட்ஸுக்கும் வாண்ட்ஸுக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த சேவிங்ஸை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். அடுத்து எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கணும். அதையும் தாண்டி எப்படி சேரிட்டி பர்பஸ்க்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை குழந்தைகிட்ட நம்ம ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் அந்த சொசைட்டியே நல்லா இருக்கும். இவ்வளோ நேரம் சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின பல கேள்விகளுக்கு எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி மேம். தேங்க்யூ.